போன ஸ்டெப்பில் இந்த பிங்க் கலர் போட்டு முடிச்சோம் இல்லைங்களா. இப்போ அடுத்த ஸ்டெப்பு இந்த ஆரஞ்சு கலர் இருக்கிறதுக்கு ஆரஞ்சு கலர் ஒயரையே ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி இந்த நீளம் எவ்வளோ இருக்கோ அவ்வளோ மெஷர் பண்ணி இந்த பாட்டில் பாருங்கள், இந்த ரிமைனிங் இருக்க இந்த ஆரஞ்சு கலருக்கு அதே ஆரஞ்சு கலர் ஒயரை ரன்னிங் ஒயராக பயன்படுத்தி இந்த நீளத்துக்கு மெஷர் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறோம். நார்மல் நாட்லேருந்து கிராஸ் நாட் மாற்றத்துக்கு. ஸோ ஜாயின் பண்ணிவிட்டு இந்த 4 பூ போடணும். அந்த ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி 4 பூ போடணும். பாருங்கள், 4 பூ போட்டாச்சு. இப்போ இந்த நீளத்துக்கு தகுந்த மாதிரி இந்த ஒயரை மெஷர் பண்ணிவிட்டு கட் பண்ணிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி ஆரஞ்சு கலர் ஒயரை 4 பூவாக ரன்னிங் ஒயரை பயன்படுத்தி எல்லாத்துக்கும் போட்டேன். இந்த பக்கம் 3, 1 2 3 இடம், இந்த பக்கம் 3 1 2 3. ஸோ ரன்னிங் ஒயரை ஆரஞ்சு ஒயரையே பயன்படுத்தி 4 நாட் போட்டு இந்த லைனையும் பூர்த்தி செஞ்சாச்சு. சைடில் நமக்கு ஆரஞ்சு ஒயர் தான் வர்றதுனால அதுக்கும் ஆரஞ்சு ஒயரே 4 ஒயராக அதே மாதிரி ரன்னிங் ஒயர் பயன்படுத்தி 4 நாட்டு திருப்பி கட் பண்ணிவிட்டு அடுத்து திருப்பி ஒரு ரன்னிங் ஒயர் பயன்படுத்தி அடுத்து 4 நாட்டு, அப்புறம் 3 வரும் சைடில். இந்த பக்கம் 3, இந்த பக்கம் 3. சரிங்களா? இதுதான் அதுக்கு அடுத்த ஸ்டெப். இதுக்கப்புறம் நம்ம கிராஸ் நாட்டாக வளர்க்க போகிறோம். இந்த ஸ்டெப் இதோட முடியுது. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.